ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கீங்க, அவருடைய இரக்கத்தை பெற்று இருக்கீங்க? ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். என்லெஸ் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இரக்கத்தை நாம் பெற்று, இரக்கத்தின் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று இருக்கிறபடினால தான் இங்கே இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெறாமல் நாம் இருப்போமானால், என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், என்றோ நான் மரித்திருப்பேன். தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றிராது இருந்திருப்பேனானால் என்றோ நான் மரித்திருந்திருப்பேன். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க அந்த இரக்கம் எனக்கு பேலன்ஸ் செய்தது. இந்த பூமியில் இரகசிய வருகை தாமதமானால் என்னுடைய ஜீவிய நாட்கள் முழுவதும் தொடர்ந்து அதோடு நின்று விடாமல் அவருடைய இரக்கம் எதுவரைக்கும் வருகிறது என்றால் நித்தியமாய் தொடர்வதாக இருக்கின்றது. கிரகத்தில் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இந்த பூமியில் அவருடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இந்த பூமியில் என்ன செய்து கொண்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ இருக்கின்ற நிலை என்னவென்றால், பரலோகத்தினுடைய வாழ்வு இந்த பூமியில் தொடங்கிவிட்டது அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக. ஆமென். எங்க தொடங்கிருச்சு? எப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதிலிருந்தே நாம் அந்த இரக்கத்தை பெற்றோம். இந்த இரக்கமானது முடிவில்லாது இருக்கிறது. இந்த இரக்கம் நித்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரக்கத்தின் தேவன் நித்தியமாய் இருக்கிறபடினால இந்த இரக்கமும் நித்தியமாய் இருக்கிறது. அந்த நித்தியத்தை பெற்ற நாமும் நித்தியமாய் வாழ்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த நித்தியம் நமக்குள்ள பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாதல் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்ற வார்த்தையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்துவுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் நாம் பார்க்க முடியும், பகுக்க முடியும், பிரிக்க முடியும். பொதுவான விசுவாசத்தை நம்ம ஆழமாக தியானித்தோம், உலக பிரகாரமான விசுவாசத்தையும் நாம் தியானித்தோம் இல்லையா? இப்போ கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கோம். அதன்படி ஒரு மேலாக யூதர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அவருடைய விசுவாசம் என்ன என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிரகத்தில் எல்லாம் சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த யூதர்கள் ஏன் அதை பார்க்க வேண்டும், எதற்கு அதை பார்க்க வேண்டும் என்றால், இறையியல் நம்பிக்கையில், இறையியல் அடிப்படையில், கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பூமியானது அல்லது இந்த பூமியில் வாழ்கின்ற ஜனங்கள் கடவுளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் 6 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. எப்படி என்றால், உலகத்தில் வாழ்கிற, காட்டில் வாழ்கின்ற காட்டுவாசிகள், குகையில் வாழ்கிற அந்த ஜனங்கள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து அதை யாரென்று தெரியாமல் இயற்கையை தெய்வமாக கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது, நல்லா தெரியும், நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயம் குருடாக இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அந்த தெய்வங்களை நமஸ்கரித்து சேவித்து அதற்கு புராணங்களை, இதிகாசங்களை அவர்களே எழுதி அவைகளை வழிபடுகிற ஜனங்கள். மூன்றாவதாக, கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்கள். மூன்றாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவை நன்கு அறிவாங்க, ஆனால் அனுபவத்தை அறியாது பெயரளவில் உலகத்தார் போல அவங்க வாழ்ந்து கொண்டு பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க, பெயரளவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள். ஐந்தாவது, இந்த பூமியில் யூதர்கள். ஆறாவது, இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய சபையில் தொழுது கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமே. அப்படி என்றால் பெயரளவில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நடுவில் ஒரு செக்ட் இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது. அது என்னவென்றால் யூதர்கள். அவர்களை பற்றி நம்ம தியானித்து தான் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து, தேவ ரகமான விசுவாசத்தை குறித்து பார்க்க முடியும். சரி, அப்போது யூதர் குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
பாவங்களை இரட்சிப்பதற்காக மனிதனாக அவதரித்தார், பாடுகளை சகித்தார், பாடுகளை அனுபவித்தார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாளில் எழுந்தார். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்காகவும் பாடுகளை சகித்தார், இரத்தம் சிந்தினார், மரணத்தை அவர் ருசி பார்த்தார், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. யூத குலத்தில் தேவன் வந்தபடினால எனக்கு இந்த ரட்சிப்பு தேவையில்லை, ஏனென்றால் எங்கள் குலத்தில் அவர் வந்ததுனால இந்த ரட்சிப்பு எங்களுக்கு அவசியம் இல்லை என்று அவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அவர்களும் இந்த பூமியில் மற்ற ஜனங்களைப் போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதன் பேரு நிக்கதேமு. கரங்களித்தல்ல சொல்லுங்க ஆமே. அந்த மனிதன் பேர் யாரு? நிக்கதேமு. அவர்கிட்ட ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட இந்த நிக்கதேமு இரவு நேரத்தில் ரகசியமாக வருவார். ஏன்னா இவர் ஒரு யூதன், அவர் ஒரு பரிசேயன். அவர் மாத்திரமல்ல, தேவ ஆலயங்களில், சினகாக்கில், ஜப ஆலயங்களில் அவர் தோராவை குறித்து போதிக்கிற ஒரு போதகர். அவர் வேதம் தெரியும், வேதம் நல்லா தெரியும். ஆனால் அதில் உள்ள நபர் யாரு, அதனுடைய ரகசியம் அவருக்கு அறியவில்லை. அந்த அளவிற்கு சிந்தனையை செலுத்தலை. நிக்கதேமு இரவு நேரத்தில் இயேசுகிட்ட வராரு பேசுறதுக்கு. நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? எங்கள் அம்மாட்ட பிறக்க முடியுமா? நான் வயது சென்றவன் ஆயிடுச்சு, நான் எப்படி பிறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீ மோசே என்ற ஆகமத்தை பார்க்குறிய தம்பி, வனாந்தரத்தில் கொடிய விஷத்தினால தீண்டப்பட்டவர்கள் அந்த விஷம் நீங்குவதற்காக மோசையினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பாங்க. நீ என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருப்பது போல உன்னையும் தீண்டி இருக்கிறது. நீயும் மரிக்க போற, நரகத்துக்கு போக போற. மோசே உயர்த்தினது போல நானும் உயர்த்தப்படுவேன். என்னை நோக்கி பார்க்கும் பொழுது பாவம் என்கிற பாம்பு தீண்டின அந்த விஷமானது முறிக்கப்பட்டு நீ பரலோகத்துக்கு என்னை நோக்கி பார்க்கணும் அப்படின்னார். ஆகையினால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தி அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அற்புதமாக பேசினார். ஆமென். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் பலதரப்பட்ட அன்பை அவன் ருசித்திருக்க முடியும், ருசிப்பான் இல்லையா? எப்படி ருசிப்பான்? தாய் தகப்பனுடைய அன்பை ருசிப்பான். அவன் பெரியவனாக இருக்கும் பொழுது திருமணமாகும்போது மனைவியினுடைய அன்பை, கணவனுடைய அன்பை அவங்க ருசிப்பாங்க. அவங்க பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பிள்ளைகள்கிட்ட அந்த அன்பை செலுத்துவாங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பையும் என்ன செய்வாங்க? ருசிப்பாங்க. அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு பரிமாறப்படும். அது சகோதர சகோதரி அன்பு. அப்போ தகப்பனுடைய அன்பு, கணவன் மனைவியுடைய அன்பு, சகோதர சகோதரி அன்பு தெரியும். தேவனுடைய அன்பா அது என்னது புதுசாக இருக்குது? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்று சொல்லி இந்த தேவ அன்பை குறித்து தேவனாகிய கர்த்தர் அவன்கிட்ட தேவ அன்பை குறித்து நிக்கதேமு கிட்ட பேசினார். அவர் தான் இயேசு. ஆமே. தேவ அன்பை நம்ம ருசிக்க முடியுமா? முடியும். ஆனால் ருசிக்கின்ற அளவில் இந்த பூலோகத்தில் எந்த மனிதனும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை. எப்படி இது இருந்தது? பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக முதல் குடும்பமாகி ஆதாம் ஏவாள் ருசித்தாங்க. பாவம் பிரவேசித்த பிறகு தேவனுடைய அன்பு அதே நிலையில தான் இருக்குது. ஆனால் மனிதன் தான் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க குறித்து பார்த்தோம். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, ஒருத்தன் கொலை செய்தான். அந்த அன்பு, தேவனுடைய அன்பு எப்படி பயணித்தது என்பதை பார்த்தோம். அந்த காயினுடைய குடும்பத்தில் தேவனுடைய அன்பு எப்படி பயணித்தது என்பது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜனக்கூட்டம் பெருகுச்சு, பாவம் பெருகுச்சு, உச்சபட்சத்தில் இருந்தது. அந்த நிலையில் தேவனுடைய அன்பு எப்படி பயணித்தது என்பதை அதிகமாக பார்த்தோம். அப்போது உலகத்தில் எல்லா மனுஷனையும் அழிச்சு போடணும், ஒருத்தன் கூட சரி கிடையாது என்று தேவன் நினைத்த பொழுது, தேவன் பேசுகிறவர், அவர் பொய்யுரையாத தேவன். ஆகையினால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்தார். உனக்கும் ஸ்ரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்ற வார்த்தை தேவனிடத்தில் வந்து சென்றது நிமித்தமாக நான் பொய்யுரையாத தேவன். ஆகவே அந்த வார்த்தையின்படி இந்த ஜனத்துக்குள்ள
ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து ஆதாமுடைய வித்தாய் இவன் இருக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை தேர்ந்தெடுத்தான். அவன் மூலமாக 3 பிள்ளைகள் வந்தாங்க, சேம், காம், யாப்பேத்து. அந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய அன்பு எப்படி பயணித்தது? அந்த சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்பது அந்த பகையை உண்டாக்குவதற்காக ஒருவர் பிறக்க வேண்டும். அது பிறப்பதற்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே பயணித்தார். ஆமே, தேவனுடைய அன்பு அதற்குள் பயணித்தது என்று சொல்வதை காட்டிலும் தேவனுடைய அன்பு அவர்களுக்குள் பயணித்தார் என்றே சொல்லலாம். அன்பு என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே, கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்பொழுது அப்படியானால் இந்த ஈசாக் என்ன செய்கிறான்? ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறாங்க. ஆபிரகாமுக்குள்ள எப்படி தேவனுடைய அன்பு பயணித்தது, ஈசாக்குக்குள்ள எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த ஈசாக்குக்குள்ள பயணித்த அதே தேவனுடைய அன்பு அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எப்படி பயணித்தது அல்லது பயணித்து கொண்டிருந்தது என்பதை குறித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பயணிக்கிற இந்த அன்பின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடும் அவர் பயணிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கரங்களை சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு திருமணம் ஆகிறது. யாரை திருமணம் செய்தா? ரெபேக்காலை திருமணம் செய்தான். சரி, இப்போ ரெபேக்கால் உடனே அவனுக்கு பிள்ளை பிறந்துருச்சா? இல்லை. 40 வருஷம் அவன் திருமணம் ஆகும் பொழுது 20 வருஷம் பிள்ளை இல்லை. அம்மா மாதிரியே ரெபேக்கால் மலடியாக இருந்தான். தேவன் ரெபேக்காலை கடாட்சமானார். கடாச்சி அவரை என்ன செய்தார்? பிள்ளை பெருக்கும்படி தேவன் கிரியை செய்தார். இரட்டை பிள்ளை பிறந்துச்சு. முதல் இரட்டை பிள்ளை, மன்னிக்கவும், இரட்டை பிள்ளை பிறந்தது. ஆபிரகாமுடைய வழியில் முதல்ல இரட்டை பிள்ளை அங்கே பிறந்தது. ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கும் முதல் பிறந்த பிள்ளையே இரட்டை பிள்ளை என்று வேத வல்லுநர்களாக பேசுகிறாங்க. நான் உள்ளே போக நான் விரும்பலை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். காயின், ஆபேல் அவங்க இரட்டை பிள்ளை என்பதற்கு ஆதாரங்களை சொல்கிறாங்க. உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. அவர்கள் சொல்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது முதல் இரட்டை பிள்ளை அப்படின்னா காயின், ஆபேல். ரெண்டாவது என்று சொல்லப்படும் ஆபிரகாமுடைய சந்ததியில் முதல் இரட்டை பிள்ளை யார் இது? ஏசா, யாக்கோபு. சரி, இவர்களுக்குள்ள இந்த தேவ அன்பு எப்படி பயணித்தது என்பதை குறித்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஏசா என்ன செய்கிறான் அப்படின்னா, வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போயிட்டு அந்த வேட்டையில் ஒன்றும் அகப்படலை. ரொம்ப வெறுங்கையோடு வர்றான். ரொம்ப களைத்து வர்றான். வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப களைத்து வர்றான். களைத்து வந்தோடனே ஒரு நாள் ஏசா வெளியில் களைத்து வந்த பொழுது, அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 25:29 ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்போது கூழ் சமைக்கும் பொழுது ஏசா யாக்கோபை பார்த்து கேட்குறான், எனக்கு இந்த கூழில் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறான். இளைத்து இருக்கிறேன். அதாவது 30 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்து இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். அதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிடுச்சு. சரி, அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு அப்படிங்கிறான். எப்போ? ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைய ஆசீர்வதித்து அவனை சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த காரியத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம். என்ன செய்கிறான்? கேட்குறான். அப்போ சொல்லும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை அப்படின்னோன்னு, அது எப்படி தர்றது? செத்தாலும் நான் சாவனே தவிர சேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவனால் தலைச்சன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய விலை உயர்ந்த மிகப்பெரிய பொக்கிஷமாச்சே. நான் செத்தாலும் சாகிறேன், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தரமாட்டேன் என்று ஏசா சொல்லியிருக்கணும். இவன் என்ன செய்தான்? சொல்கிறான், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு? நல்ல நாக்கு நீளமாக இருக்கும் போல இருக்கு அவனுக்கு. நல்ல ருசியாக வயிறு நிறைய சாப்பிட்டு நல்ல ஏப்பம் விடுற மாதிரி உள்ள பையன். சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்கிறான்? கேவலம் ஒரு கூழுக்காக அசட்டை பண்ணி விற்று போட்டு விட்டான். என்ன செய்துட்டா? விற்று போட்டான். போட்டுட்டு பாருங்க 33 வாசிக்க. அப்பொழுது யாக்கோபு,
இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயர் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான். இது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ண அன்பு இங்கே எப்படி கிரியை செய்கிறது, எப்படி காரியத்தை நடப்பிக்கிறது என்பது ரொம்ப ஆச்சரியமான விசித்திரமான ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேலின் தலைச்சன்லாம் என்னுடையது, இஸ்ரவேலின் தலையீற்று எல்லாம் என்னுடையது என்று சொல்லி மார்தட்டி கொண்டு இருந்த இந்த தேவனுடைய அந்த காரியத்திற்கு இந்த ஏசா தன்னுடைய நாவின் சுவைக்காக, வயிற்று பசிக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விற்று போட்டாங்க. என்ன செய்துட்டான்? விற்று போட்டுட்டான். ரொம்ப அருவருப்பான செயலை செய்துட்டான். யாரு? இந்த ஏசா. தேவனுடைய திட்டம் என்னது? ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு மூத்த பையன், அவனுக்கு பிறந்த ஏசா வழியாக வந்து அப்படியே வரணும்னு தான் வச்சிருக்கான். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா வரும்போது அதை விற்று போட்ட உடனே அவனிலிருந்து தேவனாகிய கர்த்தர் பிறக்க வேண்டும் என்ற காரியத்தை தன்னுடைய அலட்சியத்தினால சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டது நிமித்தமாக பிசாசானவன் தந்திரமா தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனாகிய இயேசு பிறக்க கூடாது என்பதற்காக இவனுக்குள்ள செயல்பட்டு கிரியை செய்து ஏசாவை இப்படிப்பட்ட நிலை கொண்டு வந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டான். ஆனால் இஸ்ரவேலின் தலைச்செல்லாம் என்னுடையது, இஸ்ரவேலின் தலைச்சீட்டெல்லாம் என்னுடையது என்று சொல்லி அதன் நிமித்தமாக வரவேண்டிய தேவனுடைய சந்ததியானது குலைத்து போடப்பட்டு விட்டது. கர்த்தர் பார்த்தாரு, நீ விட்டுட்டடா, இப்போ உன் தம்பி அதை வாங்கிக்கிட்டான், விற்று போட்டுட்ட, உன் தம்பிக்கு நீயே விற்று போட்டுட்ட. எப்படி ஆதாமுக்கு தேவன் ஆளும்படி, கீழ்ப்படுத்தும்படி, ஆளுகை செய்யும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு அவன் விற்று போட்டான் கீழ்ப்படியாமையினால. இவனை ஆளும்படி, இவன் கீழ்ப்படுத்தும்படி, இவன் ஆளுகை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த ஏசாவை கொண்டு அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில இருந்த விஷயத்தை சகோதரனுக்கு விற்று போட்டான். ஆதாம் விற்று போட்டான், பிசாசுக்கு விற்று போட்டான். இவன் ஏசா தன் தம்பிக்கு விற்று போட்டுட்டான். என்ன செய்துட்டான்? தம்பிக்கு விற்று போட்டுட்டான். சரி, நீ விற்று போட்டுட்ட, இப்போ உன் தம்பி என்னவாயிட்டான்? உனக்கு எஜமான் ஆயிட்டான், உனக்கு அண்ணன் ஆயிட்டான். உன் ஸ்தானத்தை விட்டு நீ வழி விலகி நீ அவனுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக உன் ஸ்தானத்தில் அவன் இருக்கிறான்னா அவன் உனக்கு கீழே வந்துடுறான். ஆகவே நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற? அவனை காட்டிலும் கீழான நிலையில் ஏசா இருக்கிறான். யாக்கோபு அவனை காட்டிலும் மேலான நிலையில் வந்துடுறான். ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ண அன்பு பாருங்க. ஆபிரகாமுக்குள் உங்களையும் என்னையும் நினைத்தவர், ஈசாக்குக்குள்ள உங்களையும் என்னையும் நினைத்தவர், ஏசாவுக்குள்ளேயும் உங்களையும் என்னையும் நினைத்து தான் இருந்தார். ஆனால் அவன் விற்று போட்ட நிமித்தமாக யாக்கோபின் மூலமாக தேவன் உங்களை என்னையும் நினைக்க தீர்மானம் செஞ்சு அவனை தேர்ந்தெடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ தம்பியா இருக்கிறான், ஆனால் அண்ணன் ஸ்தானத்தில் தம்பியா இருக்கிறான். சொல்றான், உன்னுடைய சகோதரனுக்கு நீ கீழே இருப்பேன்னு அவன் சொல்கிறான். பாருங்கள், நான் வாசி காமிக்கிறேன், உங்களுக்கு அதை காமிச்சிக்கிறேன் பாருங்கள். அப்போது சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்தான்? விற்று போட்டு விட்டான். இப்போ மறுபடியும் ஒரு காரியம் வருது. என்னது? சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டுட்டான், ஆனால் அதை பெறுவதற்கான தகுதியை இழந்துட்டான். இப்போ இந்த ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும். எந்த ஸ்தானத்தில்? என்னுடைய மூத்த குமாரன் என்ற ஸ்தானத்தில் அவனை ஆசீர்வதிக்கணும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு. அப்போ தேவனுடைய அன்பு ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்குள்ள பயணிக்க வேண்டியவை எது என்றால், தேவனுடைய அன்பு பயணிக்கணும். ஏசா விட்ட விற்று போட்ட நிமித்தமாக தேவன் ஆகிய கர்த்தர் தன்னுடைய அன்பை இந்த யாக்கோபுக்குள்ள பயணிக்கும்படி தீர்மானித்து பயணத்தை என்ன செய்தார்? அவனோடு பயணம் செய்தார், அன்பில் பயணம் செய்தார். எப்படி அப்படின்னா, விற்று போட்ட அவன் தகுதியை இழந்தவனுக்கு தகுதியை கொடுத்தோம் அப்படின்னா
அந்த தகுதி எப்படிப்பட்டதுன்னா குலைச்சலாக இருக்கும். அப்படிதானே? திருடன் இருக்கிறான், அந்த திருடனுக்கு பேங்க்கில் மேனேஜர் போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்வான்? கொஞ்ச நாள் பார்ப்பான், மறுபடியும் கண்ணு உறுத்தும். அப்போ என்ன செய்வான்? பேங்க்கில் இருந்து தன் கைவரிசையை காமிச்ச ஆரம்பிச்சிடும். தன் கைவரிசையை காமிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ தகுதி உள்ளவனுக்கு அதை கொடுக்க வேண்டும், இழந்தவனுக்கு அதை கொடுக்க கூடாது என்பதில் தேவன் ரொம்ப கவனமா, ரொம்ப காரியமா தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தார். அது ரெபேக்காள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தார். ஆமே. அப்போ விற்று போட்டுட்டான். அப்போ தேவனாகிய கர்த்தர் ரெபேக்காள் மூலமா தேவனாகிய கர்த்தர் இந்த இளைய மகனாகிய யாக்கோபுக்குள்ள பயணிக்கும்படி காரியத்தை விற்று போட்டவன்ட்ட அது அருமை தெரியாம இருந்ததுனால அவன் வாங்கி கொண்டான். அந்த வாங்கி கொண்ட காரியம் தந்திரமாக இருந்தாலும் இவன் கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன், நான் செத்தாலும் சாகிறேன், சேஷ்டபுத்திர பாகத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் ஏசாவுடைய சந்ததியிலே தேவனாகிய கர்த்தர் பிறந்திருப்பார். இவன் விற்று போட்டான். விற்று அலட்சியம் பண்ணிட்ட. சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுவது தேவனை அலட்சியம் பண்ணுவதற்கு சமம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுவதற்கு சமம். தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அந்த திட்டத்தை அலட்சியம் பண்ணுவதற்கு சமம். அதை ஏசா செய்தான். என்ன செய்தா? ஏசா செய்தான். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஈசாக்கு வயது முதிர்ந்தவன் ஆயிட்டான். அப்போ வயது முதிர்ந்தவன் ஆன பிறகு, தம்பி ஏசா நீ இது வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் 27 வாசிங்க அப்படின்னா 27:2 27:1 வாசிக்கிறேன். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்தது, பார்வையற்று போன பொழுது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, யாரு? சேஷ்டபுத்திர பாகத்திற்கு உரிமை உள்ளவன், தகுதி உள்ளவன், அதன்படி வாழக்கூடியவன், அதற்காக உடைமை உள்ளவன் அவன் அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். யாரு? ஏசா இருக்கிறான். அப்பொழுது ஈசாக்கு, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி நல்லா கறி சமைத்து எனக்கு கொண்டா, நான் புசித்து குடித்து வயிறார நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வாதம்? சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு பகுதி என்னவென்றால், தன் தகப்பன் ஜீவித்து போகிற அந்த நிமிஷத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் கொடுத்து ஈசாக்கு ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் பெற்ற அந்த ஆசீர்வாதமானது ஈசாக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆனுச்சு. என்ன ஆச்சு? ஈசாக்கு டிரான்ஸ்ஃபர். அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இம்போர்ட்டேஷன் என்று சொல்லப்படும். அதே ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவுக்குள்ள ஆபிரகாமிட்டிருந்து வாங்கினது, தேவன் தனக்கென்று வாங்கினது, இதை ரெண்டையும் சேர்த்து தன்னுடைய ஏசாவின் மேலே இம்போர்ட்டேஷன் பண்ணுவதற்காக அழைத்தான். தம்பி, அதுதான் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மிக உயரிய உன்னதமான ஒரு தருணம் அது. அப்போ தேவன் என்ன செய்தார்? ரெபேக்காலை வைத்து காய நகர்த்தினார். அலட்சியம் மண்டல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், உங்கள் அப்பா ஈசாக்கு அவருடைய ஆசீர்வாதம். ஆஃப்டர் ஆல் ஒரு கூழுக்காக, நாவுக்காக, ருசிக்காக, வயிற்று பசிக்காக, வாழ்வினுடைய சந்ததியினுடைய தேவனுடைய திட்டத்தினுடைய மிக உயரமான உயரிய உன்னதமான அந்த காரியத்தை விற்று போட்டு அலட்சியம் பண்ணிட்ட. ஒன்றை வச்சு ஓ வழியில் கிறிஸ்து பிறப்பது என்பது முடியாத காரியம் தம்பி, வழிவிடு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெபேக்காலை தேவன் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். எப்படி? அவன் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போனோன்னு இந்த யாக்கோபு என்றால் எத்தன்னு அர்த்தம். பேரே எத்தன் தான். தந்திரமாக வாங்கிக்கிட்டான். தந்திரமாக வாங்கினாலும் ஏசா கொடுக்காமல் இருந்திருக்கும். இவன் தந்திரமாக தான் செஞ்சான். பிசாசு தந்திரம் பண்ணி ஆதாம் ஏவாள் விழுந்தது போல யாக்கோபு தந்திரம் பண்ணி ஏசா விழுந்துட்டான். ஐயோ, நான் விழுந்துடக்கூடாது என்பதற்காக காரியத்தை நடப்பிக்காமல் இருந்திருக்கணும். நான் விழுந்துட்டான். இப்போ
தந்திரமாக இவன் வாங்கிட்டான். யார் வாங்கிட்டா? இந்த யாக்கோபு வாங்கிட்டான். ஆகையினால மகனே ஓடி போய் நல்ல கொளுத்த கன்று மெல்லியமாகவும் நான் என்ன செய்கிறேன், நான் சமைச்சு தர்றேன், போய் நான் தான் ஏசா வந்திருக்கேன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை பெற்று வாங்கிக்கோ அப்படிங்கிறான். யார்? ரெபேக்கா சொல்கிறான். இவன் சொல்கிறான், ஐயோயோ நான் மாட்டேன், ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் தகப்பனாகிய ஈசாக்கு அறிந்தால் என்னை சபிப்பாரே அப்படிங்கிறான். டேய், அப்படி பார்த்து ஒருவேளை தெரிந்து அவர் சபிப்பாரானால் அந்த சாபம் முழுவதும் என்னை சாரட்டும் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம் பாருங்க. ஒரு தகப்பன் தன் குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜீவித்து போகிற அந்த நாட்களுக்கு முன்பாக, அந்த நாளிகைக்கு முன்பாக ஆசீர்வாதம் என்பது அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு மேலானது, அவ்வளவு வல்லமை உள்ளது. தேவன் அதை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்தின் தலைவருக்கு அதை வைத்திருக்கிறார். அது தேவ வார்த்தையாகவே பார்க்கப்பட்டது. அவர் பேசின வார்த்தைகள் நீதான் என்று தெரிந்து அது சாபமாக வார்த்தைகள் இருக்குமானால் அது எனக்கு வரட்டும் தம்பி என்று சொல்லி ஈசாக்கு அந்த வார்த்தையை யாக்கோபு பெறும்படி தன்னுடைய தாயாகிய ரெபேக்காள் அங்கே காரியத்தை நடப்பிக்கிறார். தேவன் அதை செய்கிறார். உள்ள ரெபேக்காள் மூலமாக கிரியை செய்கிறார். அவன் போகிறான், அடிச்சுட்டு வர்றான், லேட்டாக வர்றான். உடனே ஆப்பிடாது மானோ, காட்டு மாடோ, மானோ அல்லது காட்டு ஆடோ உடனே கிடைக்காது. தேடணும், அலையணும், தூரத்தில் இருக்குன்னா அதை பார்க்கணும். அந்த ஆடு மாடு இவனை பார்க்கும், என்னை வந்து அடி உங்கள் அப்பாவுக்கு சமைச்சு போடு அப்படின்னு நின்றுட்டு இருக்கும். ஓடும், அதை துரத்தி போகணும், சிலது ஓடி போயிடும், வில்லு ஏயுது, குறி தவறும், எல்லா விஷயம் இருக்குது. ரொம்ப லேட்டாக வர்றான். அதுக்குள்ளே அம்மா கறி சமைக்கிறா, போய் கொடு அப்படிங்கிறான். நான் மாட்டேன் அப்படிங்கிற. என்னை தடவி பார்த்து நான் ஏசா இல்லை யாக்கோபு தான் என்று சொல்லி சென்றா, அடைச்சி இதுக்கா பயப்படுற, போய் அந்த ஆட்டு தோலை எடுத்து மேலே போத்திக்கடா அப்படிங்கிறான். போத்திக்கிட்டு போகிறான். யார் வந்திருக்கே அப்படின்னு, நான் ஏசா வந்திருக்கேன். குரல் யாக்கோபு மேலே இருக்கே, இங்கே வா, நான் உன்னை மோந்து பார்க்கணும் அப்படிங்கிறான். மோந்து பார்த்த உடனே வயலில் கதிர் விளைஞ்சி இருக்கிற அந்த ஸ்மெல்லு அப்படியே இருக்குது. அந்த பயிரினுடைய ஸ்மெல்லு என் பிள்ளை மேலே வீசுகிறது என்ன சொல்லி அங்கே பார்க்குறான். கிட்டவா அவனை தடவி பார்க்கணும். தடவுறான். சொல்கிறான், மேனியோ ஏசாவிட மேனி, குரலோ யாக்கோவிட குரல், குடி சாப்பிட்றேன்னு சொல்லி கப்பு 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 கப்புன்னு அடிச்சிட்டான். அடிச்சுட்டு ஆபிரகாம் பெறாத ஆசீர்வாதம் அல்லது ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு சொல்லாத ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு இந்த ஈசாக்கு சொல்கிறான். வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. 27-28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாக. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். என்ன கவனிங்க, இங்க சொல்றான், தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் வானத்து பனி என்று சொல்லப்படுகிற அந்த பனியானது ஒரு விசேஷமான ஒரு காரியம். என்னவென்றால், வரலாற்று அறிஞர்லாம் சொல்கிறாங்க, வானத்து பனி அப்படின்னா இந்த உலகம் எதனால் மழை பெறுகிறது என்றால் மேகத்தில் பனியின் மூலமாக மழை பெறுகிறது. கடலில் இருக்கிற தண்ணியை எடுத்து வயலில் பாய்ச்சி விவசாயம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது வானத்து பனியை தான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்பி இருக்காங்க. அந்த வானத்து பனிதான் இந்த பூமியை கொழுமையாக்குவதற்கான மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வானத்து பனி என்றால் அந்த வானத்து பனி இந்த பூமியை நினைக்கும் பொழுது இந்த பூமியானது தன்னுடைய முழு கொழுமையை கொடுக்கத்தக்கதாக வானத்து பனியானது மிக ஆதாரமாய் இருக்கின்றது.
உலகத்தில் எந்த ஏரியா இருக்கட்டும், எந்த ஆறாக இருக்கட்டும், எந்த குளமாக இருக்கட்டும், எந்த குட்டையாக இருக்கட்டும், மழை பெறுகின்ற, மேகம் பொழிகின்ற மழையினால தான் அந்த ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஆறுகள் என்ன செய்கிறது? ஓடுகிறது, தண்ணீர் இருக்கிறது. அதன் மூலமாக தான் பூமியினுடைய கொழுமை உண்டாகிறது. கடலில் எவ்வளோதான் தண்ணீர் இருக்கட்டும், 1/3 இல்லையா? நிலம் 1 பங்கு, கடல் 3 பங்கு, தண்ணீர் 3 பங்கு. அதில் பூமியினுடைய கொழுமை இருக்காது. வானத்தின் பனி, த ரெயின், அதை என்ன செய்வார்? கொடுப்பார் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளும். தானியம், திராட்சரசம் என்பது அந்த நாட்களில் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு செயலுக்கு ஒப்பமையாக பேசப்பட்டிருக்கு. இன்றும் கூட அது உயர்வாக உன்னதமாக போற்றப்படுகிறது. அது என்னவென்றால், தானியம், திராட்சரசமும் அப்பம் பிற்கப்படுதலுக்கும் இரத்தம் சிந்தலுக்கும் ஒப்பமையாக பேசப்பட்டிருக்கு. முதல்ல ஆபிரகாம் பெறாத ஆசீர்வாதமாகிய, ஈசாக்கு பெற்றிராத ஆசீர்வாதமாகிய இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெறுகிறான். எப்படி என்றால், தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்டு அப்பமும் திராட்சரசமும் அல்லது கர்த்தருடைய பந்திக்கு ஒப்பமையாக தானியமும் திராட்சரசமும் என்ன செய்யப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். இது வானத்தின் பனி என்று சொல்லப்படும் பொழுது வேத வல்லுநர் பேசுறாங்க, இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அருள், தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு உண்டாகுமானால் தானியம், திராட்சரசம் உண்டாகும். தேவனுடைய கிருபையினால தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் தானியத்திற்கு ஒப்பமையாக இருக்கிற அப்பத்தையும் திராட்சரசத்துக்கு ஒப்பமையாக இருக்கக்கூடிய இரத்தத்தையும் நாம் என்ன செய்ய அனுசரிக்கிறோம். ஆமென். பணி என்பது கிருபைக்கு, இரக்கத்திற்கு, தயவிற்கு, அன்பிற்கு ஒப்பமையாக பேசப்பட்டு. ஆமென். அடுத்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். என்ன கவனி, ஏசான்னு நினைச்சு யாக்கோபிட்ட பேசிட்டு இருக்கா ஈசாக்கு. இந்த வார்த்தையை அப்படியே வச்சுங்க. ஈசாக்கு ஏசான்னு நினைச்சு யாக்கோபுகிட்ட பேசல. அந்த ஏசா விட்ட அந்த ஆசீர்வாதமாகிய யாக்கோபு பெற்றான் இல்லையா, அந்த ஆசீர்வாதமாகிய இந்த வார்த்தையை நமக்காகவும் அவன் பேசியிருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் உன்னை சேவிக்க, அப்படி என்றால் நாம் மாத்திரமே ஆளும்படி, ஆளுகை செய்யும்படி, ஆண்டு கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஏன்? அப்பம் என்கிற அவருடைய சரீரத்தை, தானியத்தை, திராட்சரசம் என்கின்ற அவருடைய இரத்தத்தை கம்யூனியன் மூலமாக நாம் பெறுவது நிமித்தமாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவன் மூலமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு பூமியில் நம்ம சேவிக்கிறதுக்காக, நம்மை வணங்குவதற்காக, வணங்குவதென்றா வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளாகிய ஐயாவே என்று அப்படி இல்லை. நமக்கு மரியாதை செலுத்த, கனத்தை செலுத்த, நமக்கு கீழ்ப்படிய, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, அந்த ரீதியில் அவர்கள் ஆமென். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகள் உன்னை வணங்கன்னா கனத்தை செலுத்துறது. அது கனத்தை செலுத்துறதா வணங்குவது. ஆமென். அடுத்தது, உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். ஏசா அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாக்கோபுட்ட பேசிகிட்டு இருக்கான். யாக்கோபு ஏசாவாகிய உன்னிட்ட எஜமானாய் இருப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தது நிமித்தமாக அண்ணே தம்பியை சேவிக்கத்தக்கதாக வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதான் இது, உன் சகோதரருக்குள்ள எஜமானாய் இருப்பான் என்றால் ஏசா கீழ்நிலையில் போயிட்டான், யாக்கோபு மேலே வந்துட்டான். இப்போ யார் எஜமா? ஏசா எஜமானா இல்லை, யாக்கோபு எஜமானாய் இருந்து தம்பி எஜமானாயிட்டான். அண்ணன் தம்பியை சேவிக்கின்ற நிலையில் மாறிவிட்டான். அப்போது தானியத்தையும் திராட்சரசத்தையும் தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள மாத்திரமல்ல பயணிக்கலை,
நமக்குள்ளும் பயணிக்கத்தக்கதாக அந்த பரிபூர்ண அன்பு ஏசா மூலமாக பேசப்படுகிற வார்த்தையானது அவனுக்கு பேசப்படாம ஈசாக்கு யாக்கோபிட்ட பேசிவிட்டான். அதை எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. சொல்லிட்டு ஆண்டவராய் கர்த்தர் மறுபடியும் ஒரு ரெப்புடேஷன், என்னது, உன்னை ஆசீர்வதிக்க உன்னை சபிக்கலை சபிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோபிட்ட சொல்றாரு. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே எதிர்காலத்தில் ஃபியூச்சர் டென்ஸில் தேவனாய கர்த்தர் ஆபிரகாம் பேசினார். இங்கே ஈசாக்கு யாக்கோபிட்ட இப்பொழுது நடக்கிற மாதிரியே அனுபவம் மாதிரியே பேசிவிட்டு என்ன செய்ய சொல்லிட்டு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்போ அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தப்பட்ட ஆசீர்வாதம் இல்லைங்க. ஈசாக்கு அவன் ஆசீர்வாதம் ஏசாக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் யாக்கோபு கொடுத்தான். அந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். அந்த இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவன் தன்னுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வர காரியத்தை நடப்பித்தான். யாருக்கு என்றால் உங்களுக்கு. பரிபூர்ண அன்பை ருசிக்க, பரிபூர்ண அன்பை பயணிக்க, பரிபூர்ண அன்பை அனுபவிக்க, அதில் திளைத்திருக்க, அவளை வாழ ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அந்த யாக்கோபின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்குள்ளும் பயணிக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்தார். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்தார். இது எந்த நிலையில், எப்படிப்பட்ட நிலையில் அவனுக்குள்ளே பயணித்தது, அது எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே அவன் போனான். பரிபூர்ண அன்பு அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இந்த யாக்கோபுக்குள்ளே எப்படி கிரியை செய்தது என்று சொல்லி வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூட வந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அவனை ஆசீர்வதிக்கல ஆண்டவரே. அவன் பிள்ளையாகிய அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்தான். அந்த சந்ததி இழந்து போயிட்டாங்க. குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த சந்ததி பெறுகின்ற எல்லா ஆசீர்வாதம் நாங்கள் பெற்று அனுபவிக்க வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தமைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தில் வாழ அனுபவிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். புதிதாக வந்த எங்கள் சபையில் வந்துள்ளோம் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காய் நன்றி. நாங்கள் பெற்ற அனுபவம் அவர்கள் பெறவும் ஆண்டவரே அந்த பரிபூர்ண அன்பை அவர்களும் ருசிக்கவும் கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த பரிபூர்ண அன்பை ஆண்டவரே மருத்துவமனையில வியாதியோடு மரண படுக்கையில இருக்கிற ஜனங்களை ருசிக்க பரிபூர்ண அன்பை ஆண்டவரே அவர்களும் பெற்றுக்கொள்ள நான் இப்பொழுதே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய நோய், அவருடைய வலிகள், அவருடைய வியாதி நீங்குவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே அவர் சுகம் பெற்று கர்த்தரை விடுதலை ஆக்கினார். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் பயணித்தது. நாங்கள் அதை பெற்றோம், அனுபவித்தோம் என்று சொல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமே அல்லேலூயா.